ஈரான் அமெரிக்க இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மற்ற நாடுகளை விட பாகிஸ்தான் மிகவும் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. சவுதி அரேபியாவுடனான சமீபத்திய ஒப்பந்தம் தான் பாகிஸ்தானின் இந்த பதற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. உண்மையில் தேவை ஏற்பட்டால் சவுதிக்காக ஈரானை பாகிஸ்தான் எதிர்க்குமா? பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே 2025ஆம் ஆண்டு கையெழுத்தான மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த ரகசிய ஆவணங்கள் கசிந்துள்ளதாக டிராப்சைட் நியூஸ் எனும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அந்நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு ஆதரவளிக்க பாகிஸ்தான் தனது ராணுவ தளவாடங்களை அங்கு நிலைநிறுத்த வேண்டும். அதாவது சவுதி மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் சவுதிக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாகவே சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் உள்ள விமான தளத்திற்கு பாகிஸ்தானின் ராணுவ படைகள் வந்து சேர்ந்துள்ளதாக அந்த செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக எக்ஸ் தளத்தில் சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி பாகிஸ்தான் ராணுவத்தின் வருகை குறித்து பதிவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பாகிஸ்தான் போரில் பங்கேற்பதை தவிர்க்கவே அமைதி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டுவதாகவும் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த ரகசிய ஒப்பந்தம் குறித்து வெளிப்படையான தகவல் இல்லாத காரணத்தால் சுயாதீனமாக இதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தையை இன்னும் 2 நாட்களில் தொடங்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையும் பாகிஸ்தானில் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.